அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் கோயில் மின்னொளியில் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் அங்கிருந்து செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், அந்த பகுதியை சுற்றிலும் என்னென்ன ஏற்பாடுகளாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு? லாவண்யா, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நாளை காலை 6:10 மணியிலிருந்து 6:50 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. இதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போதே குவிய துவங்கியிருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள் வர தொடங்கியிருக்கிற நிலையில கோவில் முழுமையாக இந்த பகுதி முழுமையாக பக்தர்களால் நிரம்ப காணப்படுகிறது. இந்த காட்சியை காணலாம். இந்த பகுதி முழுமையாகவே பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். கோபுரத்தை தரிசனம் செய்யும் வகையில் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. மின்னொளியில் ராஜகோபுரமே மின்னொளியில் மிதக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஏற்கனவே வேல், முருகனுடைய பிரணவ மந்திரணமான ஓம் உள்ளிட்டவை இந்த கோபுரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலிருந்து கோபுரத்தை தரிசிக்கும் வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஓம்க்கு திருச்செந்தில் ஆண்டவர் என மின்னொளியில் இருக்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வாயிற் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த கோபுரத்திலையும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்ற வாசகத்தோடு மின்னொளியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பகுதியில் செந்திலாண்டவர் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வர்ணம் பூசும் பணிகள் நிறைவடைந்து முழுமையாக வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் சுவாமி தரிசனம் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கேட்போம், என்ன மக்களுடைய கூட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து கேட்போம். சொல்லுங்க சார், எந்த ஊரில் அறநிலையத்துறை சார்பாக மிக சிறப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா மக்கள் கூட்டம் அலையும் போது காவல்துறை நல்லா பண்றாங்க. பொதுமக்களை யாரும் வரட்டதில்லை. நல்லா சிறுசமூகத்தில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அறநிலையத்துறை பக்தர் வர்ற பக்தர் குடிநீர் வேலைப்பாடுகள் ரொம்ப சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வேலைப்பாடு முன்னாடி எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல வேலை நடப்பாரு. கோயில் வேலைப்பாடுகள் சிறப்பாக இருப்பதாகவும் மின்னொளியில் மிதப்பது மிக அழகாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பக்தர்களுடைய கூட்டம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது. காலை 6:10 மணிக்குள்ளாக இன்னும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.